ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். காயின் தோசா. நீங்கள் ஒரு சின்ன குண்டால் மாவு எடுத்து ஒரு சின்ன ஸ்பூனில் குட்டி குட்டியாக ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக வரும். மத்தியானத்துக்கும் குட்டீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பீக்கிங்காக தக்காளி போட்ட கடையல். குட்டீஸ் சாப்பிடும் போது இது தக்காளி சட்னி மாதிரி தான் தெரியும். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காதங்காட்டி இப்படி நான் சட்னிலேயே ஒரு வெஜிடபிள் பீக்கிங்காக போட்டு கடைஞ்சிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பி. இது மாதிரி நம்ம ஹெல்த்தியாக கடலைப்பருப்பியெல்லாம் கொடுக்கும்போது குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் பேக் பண்ணது. இந்த தக்காளி பீக்கிங்காக கடையல் ரெசிபி நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிங்க. இது ஒரு 1 part ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குட்டீஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடாத குட்டீஸ்க்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.